ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே தெரியும் கரூரில் நடந்த சம்பவம். ஓகேவா? அதில் 40 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க. அதனால் நான் சிம்பிளாக சொல்கிறது என்ன அப்படின்னா, ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா அந்த கூட்டத்தில் நமக்கே தோணும், இவ்வளோ அளவுக்கு அதிகமாக கட்டுக்கடங்காத கூட்டம் இருக்குது அப்படின்னா நம்மளாவே விலகி வந்துடணும். எந்த நடிகரை தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? நடிகர் அவர் வராரு, திரும்பி பார்க்க மாட்டோமான்னு ஒரு ஏக்கம் இருக்கும். அது ஒத்துக்க வேண்டிய விஷயந்தான். பட் ஆனால் இந்த இடம் சரியில்லை, ஒரு 30 அடி 40 அடி ரோடு தான் இருக்குது, க்ரௌட் அதிகமாக இருக்குது, மேபி ஏதாவது கரண்ட்டு கட்டாயி ஏதாவது ஆச்சுன்னா நமக்கு சரி வராது அப்படின்னு நினச்சி வீட்டுக்கு போயிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. எப்போ வேணாலும் நடிகரை பார்த்துடலாம், ஆனால் உயிருங்கிறது போனால் திரும்பி வராது. ஏன் மேபி போனால் எங்கள் சென்னையில் பார்க்கலாம், எப்போ வேணாலும் பார்க்கலாம். அவங்க வீடு இருக்குது. ஓகேவா? அதனால் சினிமாவை வச்சுக்கோங்க. நிறைய நிதியுதவி கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? கரூரில் 40 பேர் இறந்ததுக்கு எல்லாருமே கேட்டாங்க. இபிஎஸ், ஓபிஎஸ், அதுக்கப்புறம் மு.க. ஸ்டாலின், நாம் தமிழர் கட்சி, அமித்ஷா, நரேந்திர மோடி வரையும் போயிடுச்சு. எல்லாமே ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க. ஒரு சில பேர் நிதியுதவி கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ எதுக்கு நான் கிரியேட் பண்ணேன் அப்படின்னா, ஒரு ரசிகராக இருந்தாலும் ரசிகரை மட்டும் இருங்க. நீங்கள் வேலைக்கு போனால் தாங்க உங்களுக்கு காசு. ரொம்ப மரத்தில் ஏறி பார்க்கறது, நம்ம ஆபத்தானதை நம்ம ஏற்படுத்திட்டோம் அப்படின்னா நமக்கு மேலேருந்து விழுறோம். அப்படின்னா மரத்துலேருந்தே விழுறோம். இல்லை இப்போ கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்துட்டாங்க, அந்த குழந்தைங்கள்லாம் என்ன நினச்சிருக்கோம், நம்ம லைஃப்பில் பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா தான் நினச்சி போயிருப்பாங்க. ஓகே, அதெல்லாம் இப்போது முடிஞ்சிச்சு இல்லையா? அதனால் என்றைக்குமே ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் நம்ம ஒரு ஒன்றுத்துக்கும் இல்லாத நம்ம ஒரு தலைவரை பார்க்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப நம்ம இப்போ கீழே விழுந்து காலே உடஞ்சிச்சு அப்படின்னா யார் பார்க்க போகிறாங்க? நான் ஒரு மேபி போனால் ஒரு வருவாங்க. நான் விஜய் மட்டும் சொல்ல, எல்லாருமே சொல்கிறேன். எல்லாரையும் பார்க்க போகிறீங்க அப்படின்னா சினிமா துறையில் சினிமா பாருங்கள், கற்பனையாக பாருங்கள் அப்படிங்கிறது நிறைய முறை சொல்லியிருக்கேன் நான் வீடியோவில். அதனால் அவங்கள பார்க்கணும் அப்படின்னா பார்த்துருங்க. ஓகே, முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு கான்செப்டோட லைஃப்பில் மூவ் ஆன் பண்ணிட்டு போய் உங்களுடைய லைஃப்பில் என்ன சக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக அதுலேயே மூவ் ஆன் பண்ணிட்டு போயிடுங்க. உங்களுக்கு லைஃப்புங்கிறது கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். நான் கூட நிறைய சொல்லியிருப்பேன். பட் ஆனால் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொன்னது கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.